ஹாய் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கங்க. இந்த வருஷம் 2025ல் ஆயுத பூஜை செலிப்ரேஷன்ஸ் நம்ம வீட்டில் எப்படி போச்சு அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். இந்த பூ வந்துட்டு இங்கே பெங்களூரில் கிலோ 100 rupees. ஸோ 2 kg வாங்கிட்டு நம்ம இதை மாலையாக தொடுத்து எடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றும் செப்பரேட் பண்ணிவிட்டு, அதாவது பூஜாவுக்கு பூஜை ரூமுக்கு, அப்புறம் நிலவுக்கு, வண்டிக்கு, காருக்கு, அந்த மாதிரி எல்லாமே நம்ம செப்பரேட் பண்ணி அதை கோர்த்து எடுத்துட்டோங்க. ரொம்ப சூப்பராக மாலையாக வந்திருந்தது. அதுக்கப்புறம் பூஜா ரூமெல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டோம். வாழை மரம், மாவிளை தோரணம், அப்புறம் பூத்தோரணம், இந்த மாதிரி எல்லாமே போட்டுட்டு சுவாமிக்கெல்லாம் பூவெல்லாம் வச்சுட்டு சாமிக்கு வேண்டிய நெய்வேத்தியமெல்லாம் வச்சுருக்கோம் பாருங்கள். ஃப்ரூட்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா அவல், சர்க்கரை, பொரி, கடலை, சுண்டல், அந்த மாதிரி எல்லாமே முடிஞ்ச வரைக்குங்க ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணோம். அதனால் இதெல்லாமே சாமிக்கு நெய்வேத்தியமாக எடுத்து வச்சுட்டு தொடர்ந்து எல்லாருமே கெட் ரெடி ஆகிட்டோம் சாமி கும்பிட்றதுக்கு. வாங்க நீங்களும் சாமி கும்பிடலாம். இந்த வருஷம் நீங்கள் எல்லாம் என்னென்னலாம் நினச்சிருக்கீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் சாமி கும்பிட்டுட்டேன். நீங்களும் வாங்க சாமி கும்பிடலாம். விளக்கேற்றியாச்சு. கற்பூர தீபம் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கும் இல்லைங்களா. இந்த வருஷம் கிட்ஸ் எல்லாம் ஸ்கூலில் சேர்த்துவீங்க. அவங்க ரொம்ப ரொம்ப நல்லா படித்து மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். குங்குமம் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. என்னுடைய பிரார்த்தனை எல்லாமே உலகத்தில் எல்லாருமே ஒற்றுமையாக அன்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கடந்து போகலாம் யூடியூப் சேனல் வழியாக நான் கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டேன். என்னுடைய சார்பாகவும் நான் வேண்டிக்கிட்டேன். சரிங்களா. இந்த வருஷம் நம்ம சீக்கிரமாக ஒரு எலிஜிபிள் சேனலாகவும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டேன். பாருங்கள், 2 வீலருக்கெல்லாம் மாலை அண்டு பட்டையெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டாச்சு. நிலவுக்கும் அலங்காரம் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நாங்கள் ஒவ்வொன்றா முதல் நாள் இருந்தே எல்லாமே பார்த்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி ஆயுத பூஜை எல்லாருமே சிறப்பாக கொண்டாடுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா இந்த பூஜை ரொம்ப ரொம்ப ஒரு வேண்டுதலையோடு செய்யக்கூடிய ஒரு பூஜை. ஸோ இங்கே தசரா அப்படிங்கிறது மைசூரில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அண்ட் தென் காருக்கும் பாருங்கள், எல்லாமே நம்ம கார் வாஷ் பண்ணிவிட்டு பெருசாக பொட்டெல்லாம் இல்லைங்க, ஒரு சந்தன குங்குமம் மட்டும் வச்சுட்டு மாலையெல்லாம் போட்டு ரொம்ப சிரத்தையாக கொண்டாடிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் கருப்பு கவுனியில் ஸ்வீட் ஸ்கூப்பி செஞ்சுருந்தேன். ஏன்னா பசங்க ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கருப்பு கவுனி ரெசிபி ஆல்ரெடி நம்மளுடைய வீடியோவில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா மில்லட் தோசையும் தக்காளி கடையல். இந்த தக்காளி கடையில் குக்கர்லேயும் நம்ம செஞ்சிடலாம். இது ரெசிபி நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தோசை அண்ட் இட்லி, சப்பாத்தி, சம்டைம்ஸ் பூரிக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. எங்கள் வீட்டில் இது ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஆல் டைம் ஃபேவரட்னே சொல்லலாம். தக்காளி சாதம், தக்காளி பஜ்ஜி, இந்த மாதிரிலாம் செஞ்சால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மோஸ்ட்லி ஹாலிடே அப்படின்னா கிட்ஸ் எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்க கேட்குறது நம்ம சமைச்சு கொடுக்குறதுல அவ்வளோ ஒரு நமக்கு ஹாப்பியாக இருக்கும். நானும் அப்படி தான், நீங்களும் அப்படி தான் நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி டிவோஷனல் டே அப்படின்னா நம்ம எல்லாருமே ஹோல் ஃபேமிலி வீட்டில் இருப்போம். ஸோ ஃபஸ்ட்டில் இதெல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் ஆகிறது டெம்பிளுக்கு தான். ஸோ நாங்களும் அப்படி தான் கோவிலுக்கு போயிருந்தோம். அங்கே அம்மன் அலங்காரம் பார்க்குறதுக்கே 2 கண்ணும் போதில்லைங்க, அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அம்மன் ஊஞ்சல் வச்சுட்டு ஆட்டிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போயிட்டு எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா அதுக்கப்புறம் தீபாராதனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கே உள்ளேயும் பாருங்கள், அம்மனுக்கு ரொம்ப சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தார் சுவாமிகள். அலங்காரம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தீபாராதனை காட்டுறாரு. நீங்களும் சாமி கும்பிட்டுக்கங்க. இந்த வருஷம் நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ அதெல்லாம் நிறைவேறி ரொம்ப ஆரோக்கியத்தோடையும் அன்போடையும் எல்லோரும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம கடந்து போகலாம் சேனலோட ஒரு பெரிய ஒரு கோரிக்கை. ஸோ தீபாராதனை எடுத்துக்கோங்க. அண்ட் தென் சரஸ்வதி தேவி அலங்காரமும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.